ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். அவருடைய முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல அவருடைய முகம் இருக்கும். நம் சேர்ந்து நாம் பாடலாமா? ஒன்றாவது கவியை எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடலாமா? நாம் அனைவரும் எழுந்து நின்று அந்த கரங்களில் வேறு புத்தகத்தை வைத்துக் கொண்டு சங்கீதங்களை புத்தகம் 122 நாம் முறைப்படி மாறி மாறி வாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். எழுந்து நின்று சங்கீதங்களின் புத்தகம் 122 சங்கீதம் முறைப்படி மாறி மாறி நாம் வாசிப்போம். 122 சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன் ஆலயத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். 7ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். உன் அங்கத்திற்குள்ளே சமாதானம்
உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. இந்த காலவேளையில ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆராதனையில கலந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிற 2 ஆசீர்வாதம், ஒரு சமாதானம், அடுத்த சுகம். ஒரு அல்லேலூயா. சுகம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். ஒரு பலவீனத்தின் நடுவில் வந்திருக்கிறான், அநேக சோர்வுகளின் நடுவில் பலவீனத்தின் நிமித்தம் அங்கலாய்ப்போடு கூட வந்திருக்கலாம். அந்த காலங்களில ஆண்டவராகிய கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், விலையேற பெரிய சமாதானம், சுகம். அதனால முதல் வசனத்தில் சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். காரணம் என்ன? இந்த ஆலயத்திலே கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய்யுரையாத தெய்வன். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தினோம், மேன்மை பாராட்டினோம், புகழ்ந்தோம். ஆண்டவர் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி அப்ப அவன் முகத்தை நோக்கி பார்த்து ஒரே ஒரு நிமிஷம் அந்த சிலுவைக்கு கிளை முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இதை கிருபை நம்பி கல்வாரி சிலுவையிலே நீர் அன்பாடுபட்டு சம்பாதித்த, ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த கிருபையை நம்பி உடைய சமூகத்தில் நான் இருக்கிறேன். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்கிறது. ஆண்டவரே, என் பாவத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே ஆராதிக்க எனக்கு நீங்க கிருபைத்தாங்க. ஆண்டவரே, ரத்தத்தால் என்னை கழுவுங்க சுவாமின்னு சொல்லி அந்த சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் நம்மை பரிசுத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். தேங்க்யூலா. உடைய முகத்தை நீங்க நோக்கி பார்ப்பீங்களா? தேங்க்யூலா. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியம்